தமிழ் மாதத்தில் மாசி 4 முதல் மாசி 10 வரை. மேஷராசிக்காரர்களுக்கு லாபம், சந்தோஷம், அனுகூலம். வார்த்தைகளுக்கு மதிப்பு, மரியாதை, திடீர் கௌரவம். பண விஷயத்திலோ கடன் விஷயத்திலோ காணப்பட்டிருந்த ஒரு பிரச்சனைகளுக்கு தீர்வு. குடும்பத்தில் நிம்மதி, அந்யோன்யம். தனிப்பட்ட முறையில் மன அழுத்தங்கள் எல்லாம் சீர்பெறும். எல்லாரும் உங்களை ஒரு சந்தேக கண்ணோடு இருந்து பார்ப்பார்கள். அது மாறும். அடடா, இவ்வளோ நல்லவரா நீங்கள் என்று நினைக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். அரசுத்துறை அரசியல்வாதிகளுக்கு இழந்த பெருமைகளை பெறக்கூடிய பிராப்தம். அதேபோல் வார்த்தைகளுக்கு பெரிய மதிப்புகள் ஏற்படும். சுபகாரியத்தில் இந்த சிக்கல் தீரும். குடும்பத்தில் அந்யோன்யம் அதிகரிப்பும். குடும்பத்தை விட்டு சில பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய பிராப்தம் ஏற்படும். அந்த பயணங்களால் அனுகூலங்கள் காணப்படும். பிள்ளைகள் விஷயத்தில் இருந்த மன வருத்தம் தீரும். பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம். ஏற்றத்தின் அளவு பன்மடங்காக உயரக்கூடிய அமைப்பு. இழுபறியாக இருந்த பிரச்சனைகள் பரிபூர்ணமாக நிவர்த்தி ஏற்படுவது பெரிய கௌரவத்தையும் பெரிய சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். வியாபாரிகளுக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள் தலைவிரித்து ஆடக்கூடிய அமைப்பு என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். கண்டிப்பாக ஜீரண கோளாறுகள் அதிக கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். இந்த இரவு நேரத்தில் சாப்பிடுவதில் மிக கவனமாக இருக்க வேண்டும். இல்லையென்றால் இரவு நெஞ்சை அடைக்கிறதெல்லாம் ஏற்படுவது, தூக்கத்தில் ஒரு பெரிய கலவரமெல்லாம் ஏற்பட்டுவிடும். அதீத கவனமாக இருப்பது மேஷத்திற்கு உணவு விஷயம். இரவு மசாலா அசைவ சாப்பாடு சாப்பிடக்கூடிய மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் ஒரு விளையாட்டு இருக்கும் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். எப்பேற்பட்டு விருந்து இருந்தாலும் சாப்பிட்டு விட்டு ஒரு 3 மணி நேரத்துக்கு பிறகு உறங்குவது நல்லது. சுடு தண்ணி அதிகமாக பருகக்கூடிய வாரம்.